அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய திருநாமம் மதிக்கப்படுவதாக. தொடர்ந்து நாம் இந்த தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இணைச்சட்டம் 17 துவங்கி உபாகம் 17 துவங்கி கடவுளுக்கு துதியும் கனமும் மகிமையும் ஆட்சியும் சதா காலங்களில் உண்டாகட்டும். இணைச்சட்டம் 17. ஊனமோ வேறு எந்த குறையோ உள்ள மாட்டையாவது ஆட்டையாவது உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டாம். ஏனெனில் அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் வெறுக்கிறார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நகர்கள் ஒன்றில் ஓர் ஆண் அல்லது பெண் உன் கடவுளாகிய ஆண்டவர் உடன்படிக்கை மீறி அவருக்கு எதிராக குற்றம் செய்தால் உனக்கு தெரிந்தால், நான் கட்டளையிட்டதற்கு எதிராக வேற்று தெய்வம் அல்லது நிலா கதிரவன் அல்லது வேறு யாதொரு வான்கோள்களை பின் சென்று பணிந்து வணங்கினால், அது பற்றி உனக்கு சொல்லப்படும் போது அல்லது நீர் கேள்விப்படும் போது அதை நீ நன்கு விசாரி. அது உண்மை எனவும் அத்தகைய அருவருப்பான செயல் இஸ்ரேலில் நடந்தது உறுதி எனவும் நீ கண்டால், அக்குற்றத்தை செய்த ஆணையோ பெண்ணையோ உன் நகர வாயிலுக்கு கூட்டி சென்று அவனை அல்லது அவளை கல்லால் எறிந்து கொல். 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டு குற்றவாளி கொலை செய்யப்பட வேண்டும். ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது. முதலில் சாட்சிகளின் கைகளும் பின்னர் எல்லா மக்களின் கைகளும் கொல்லப்பட வேண்டியவனுக்கு எதிராக ஓங்கட்டும். இவ்வாறு உன் நடுவில் இருந்த தீமையை அகற்றுவாய். இரத்த பழிகளை குறித்தோ உரிமை வழக்குகளை குறித்தோ தடியடியை குறித்தோ தீர்ப்பு கூறுவது கடினமாயிருந்தால், அல்லது உன் நகரில் உள்ள வேறு எந்த வழக்கும் சிக்கலானதாக இருந்தால், நீ எழுந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு செல். அங்கு லேவியரான குருக்களிடத்திலும் அன்றைய நாளின் நீதிபதிகளிடமும் அறிவுரை கேள். நியாய தீர்ப்பை அவர்கள் உனக்கு தெரிவிப்பார்கள். ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவிப்பதன்படி நட. அவர்கள் கற்பித்தபடி எல்லாம் செயல்படுவதில் கருத்தாயிரு. அவர்கள் உனக்கு கற்பித்த சட்டங்களின்படியும் அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின்படியும் செயல்படு. அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின் என்று இடமோ வளமோ பிறழாதே. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஊழியம் புரியும். அங்கே நிற்கும் குருக்களுக்கோ நீதிபதிகளுக்கோ செவி கொடாமல், உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஊழியம் புரிய அங்கே நிற்கும் குருக்களுக்கோ நீதிபதிகளுக்கோ செவி கொடாமல் செருக்குடன் செயல்படுகிறவன் சாக வேண்டும். இவ்வாறு இஸ்ரேலில் தீமையை அகற்றுவாய். எல்லா மக்களும் அதை கேட்டு அஞ்சுவர். எவரும் செருக்குடன் செயல்படார். அரசனுக்கான விதிமுறைகள். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்போகும் நாட்டுக்குள் சென்று அதை உடைமையாக்கி அதில் குடியேறிய பின், உன்னை சுற்றிலுமுள்ள எல்லா வேற்றினத்தாரை போல நானும் எனக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தின நீ சொல்வாய். அப்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் ஒருவனையே உன் அரசனாக ஏற்படுத்துவாய். உன் இனத்தான் ஒருவனையே உன் அரசனாக்குவாய். உன் இனத்தான் அல்லாத அந்நியன் ஒருவனை உனக்கு அரசனாக நியமிக்காதே. அவன் தனக்கென குதிரைகளை மிகுதியாக்கி கொள்ளாமல், குதிரைகள் மிகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு மக்களை மீண்டும் எகிப்துக்கு போக சொல்லாமல் இருக்கட்டும். ஏனெனில் இனி அந்த வழியாகவும் திரும்பவும் செல்லக்கூடாது என ஆண்டவர் உனக்கு சொல்லியுள்ளார். அவன் இதையும் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொள்ளலாகாது. வெள்ளியும் பொன்னும் அளவுக்கு மீறி சேர்க்கலாகாது. அவன் தன் அசுர கட்டிலில் அமர்ந்த பின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பில் உள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஒரு ஏட்டில் எழுதி கொள்ளட்டும். அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும். அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். அதனால் அந்த சட்டத்தின் எல்லா வார்த்தைகளையும் அதன் நீதி முறைகளையும் நிறைவேற்றுவதன் மூலம் அவன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க கற்றுக்கொள்வான். அதனால் அவன் இருதயத்தில் இருமாப்பு கொண்டு தன் சகோதரருக்கு மேல் தன்னை உயர்த்தி கொள்ளாமலும் கட்டளைகளில் இருந்து வலமோ இடமோ பிறழாமல் இருப்பான். அப்பொழுது அவனும் அவன் புதல்வர்களும் இஸ்ரேலின் நெடுநாள் ஆட்சி புரிவர். குருக்களுக்கான பங்கு. பகுதி 18. லேவிய குருக்களும் அனைத்து லேவிய குலத்தாரும் இஸ்ரேல் மக்களிடையே பங்கும் சொத்துரிமையும் இல்லை. ஆண்டவருக்கென செலுத்தப்படும் எரிபலிகளையும் அவருக்கே உரிமைகளையும் அவர்கள் உண்பார்கள். அவர்கள் சகோதரர்கள் நடுவே அவர்களுக்கு உரிமை சொத்து இல்லாதிருக்கட்டும். ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களித்தபடி அவரே அவர்களின் உரிமை சொத்து. மக்களிடமிருந்து குருக்களுக்கு சேர வேண்டிய உரிமமாவது, பலியிட வருவோர் பலியிடப்படும் ஆடு மாடு இவற்றின் முன்னந்தொடை தாடைகள்
இறைப்பை ஆகியவற்றை குருவுக்கு கொடுக்க வேண்டும். உன் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் இவற்றின் முதற் பலனை, கத்தரித்த ஆட்டு மயிரின் முதற் பங்கையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனும் அவன் புதல்வர்களும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் அவர் முன்னிலையில் என்றென்றும் ஊழியம் செய்யும்படி அவர் அவனை உங்களது குலங்கள் அனைத்திலிருந்து தெரிந்து கொண்டார். இஸ்ரேலில் பரவியுள்ள யாதொரு நகரில் வாழும் ஒரு லேவியன் அங்கிருந்து புறப்பட்டு ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு விரும்பி வந்தால், அங்கே ஆண்டவர் முன்னிலையில் ஊழியம் செய்யும் லேவியராகிய தன் சகோதரரை போல அவனும் கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஊழியம் செய்வான். அவன் தன் தந்தை வழி சொத்தில் வரவேண்டியதை அனுபவிப்பதுமன்றி தன் ஊழியத்தினுக்கான பங்கையும் உணவுக்காக பெற்றுக் கொள்ளட்டும். வேற்றின வழக்குகள் குறித்த எச்சரிக்கை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டுக்குள் போன பின் அந்த வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே. தன் புதல்வனை அல்லது புதல்வியை தீ மிதிக்க செய்கிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், சகுனங்களை நம்புகிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், ஏவி விடுகிறவனும், மாய வித்தைக்காரனும், இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவனும் உங்களிடையே இருத்தலாகாது. ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவனுப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயல்களின் நிமித்தம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்னிலை நின்று அவனை துரைத்து விடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் உண்மையாகிறது இறைவாக்கினை அனுப்புவதற்கான உறுதிமொழி. ஏனெனில் நீர் துரைத்து விடவிருக்கும் இந்த வேற்றினத்தார் குறி சொல்லுகிறவர்களுக்கும் நாள் பார்க்கிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். அவ்வாறு செயல்பட உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அனுமதிப்பதில்லை. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரன் நடுவில் நின்று என்னை போல் ஒரு இறைவாக்கினர் ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவி கொடு. ஓரப்பில் திருப்பேரவை கூடிய நாளில் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரல் ஒளியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஒரு இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்களிடையே நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். ஆண்டவர் சொல்லாத வார்த்தை என்னது என்று எப்படி நான் அறிவது என்று நீ உன் மனதில் எண்ணலாம். ஒரு இறைவாக்கினன் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது நிறைவேறாமலும் போனால் அந்த இறைவாக்கினன் தன் எண்ணப்படியே பேசுவான். அவனுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை. அடைக்கல நகர்கள் தொடர்ந்து 19ஆம் பகுதியும் வாசிக்கலாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் வேற்றினத்தாரை வேறறுத்து அவர்களின் நாடுகளை உனக்கு கொடுப்பார். நீ அவற்றை உடைமையாக்கி அவர்களுக்கு நகர்களிலும் வீடுகளிலும் குடியேறுவாய். நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டினின்று 3 நகர்களை உனக்கென ஒதுக்குவை. கொலை செய்தவன் எவனும் அங்கே தப்பி ஓடும்படி சாலைகளை அமை. இவ்வாறு உன் உரிமை சொத்தாகுமாறு கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை 3 பாகங்களாக பிரி. அங்கே ஓடிப்போவதன் மூலம் உயிர் வாழத்தக்க கொலையாளி யாரெனில் தற்செயலாய் உன் முன்பகை ஏதுமின்றி தனக்கு அடுத்திருப்பவனை கொலை செய்பவனே. சான்றாக ஒருவன் மரம் வெட்டுவதற்காக தனக்கு அடுத்திருப்பவனோடு காட்டுக்குள் செல்கிறான். மரத்தை வெட்டுவதற்காக கோடாரியை தன் கையால் ஓங்கும் போது கோடாரியின் இரும்பு கைப்பிடி நின்று கழன்று அடுத்தவன் மீது விழ அவன் இறந்து போகிறான். அப்பொழுது அப்படிப்பட்டவன் இந்நகர்கள் ஒன்றிற்கும் தப்பி ஓடி அங்கே வாழலாம். இல்லையெனில் கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினன் கோப வெறியால் பழி வாங்கும்படி கொலையாளியை பின்தொடரும் பொழுது செல்லும் வழி நீண்டதாக இருந்தால் அவனை பிடித்து கொன்றுவிட ஏதுவாகும். ஆனால் கொலை செய்யப்பட்டவன் மீது கொலையாளிக்கு முன்பகை இல்லாததால் அவன் சாவுக்குரிய குற்றம் ஏதும் செய்யவில்லை என்பது உண்மை. எனவே தான் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். 3 நகர்களை உனக்கென ஒதுக்கிவை. அவை இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றுவதில் நீ கருத்தாயிருந்து உன் கடவுளாகிய ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து அவரது வழிகளில் என்றும் நடந்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையருக்கு வாக்களித்தபடி உனக்கு இந்த நாடுகள் அனைத்தையும் கொடுத்து உன் எல்லைகளை விரிவாக்குவார். அப்பொழுது இன்னும் 3 நகர்களை இந்த நகர்களோடு சேர்த்துக்கொள். இல்லையெனில் நீ உரிமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கவிருக்கும் நாட்டில் குற்றமில்லாதவன் ரத்தம் சிந்தப்படுவதால் உன்மேல் இரத்தப்பழி வரலாம். ஆனால்
ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனை பகைத்து அவனுக்காக பதுங்கி இருந்து அவனை தாக்கி அவனை வெட்டி சாகடித்த பின் இந்த நகர்கள் ஒன்றினுள் ஓடி ஒளிந்தால் அவனது நகர் பெரியோர்கள் ஆள் அனுப்பி அங்கிருந்து அவனை கொண்டு வந்து கொலை செய்யப்பட்டவனின் முறை உறவினனின் கையில் அவனை ஒப்படைப்பர். இரத்தப்பழிக்காக அவன் சாவான். நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே. குற்றமில்லாதவனின் இரத்தப்பழி இஸ்ரவேலில் இருந்து துடைத்து விடு. அப்பொழுது உனக்கு நலமாகும். வழிமுறை எல்லைகள் நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் உரிமை சொத்தாகிய நாட்டில் முன்னோர்கள் குறித்துள்ள உனக்கு அடுத்திருக்கும் எல்லைகளை நகர்த்தி வைக்காதே. சாட்சிகளை பற்றிய விதிமுறைகள். ஒருவனது எந்த குற்றத்தையும் எந்த பழிபாவ செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்கு மூலம் போதாது. 2 அல்லது 3 சாட்சியின் வாக்கு மூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும். ஒருவன் மேல் குற்றம் சுமத்தும்படி ஒரு பொய்ச்சாட்சி முன் வந்தால் வழக்காடுகிற இருவரும் ஆண்டவரின் திருமுன் அன்றைய நாளில் ஊழியம் புரியும் குருக்களிடமும் நீதிபதிகளிடம் வரட்டும். நீதிபதிகள் தீர விசாரிப்பர். சான்று சொன்னவன் பொய்ச்சாட்சி என்று தன் சகோதரனை அநியாயமாக குற்றம் சாட்டியுள்ளான் என்றும் அறிந்தால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தது போலவே அவனுக்கும் செய்யுங்கள். இவ்வாறு உங்கள் நடுவில் இருந்த தீமையை அகற்றுங்கள். அப்பொழுது அதை கேட்டு மற்றவர்களும் அஞ்சுவார். அத்தகைய தீ செயலை உன்னுடைய எவரும் செய்ய துணியார். நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே. உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி இணை சட்டம் 17, 18 மற்றும் 19 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர்பாக அந்த இணைஞர்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.